பணிப்பெண், நாட்டு பணிப்பெண்ணாக இன்று அறியப்படுகிறார். திறமைசாலிகளுக்கு வயது ஒரு தடை இல்லை என்பதை 69 வயதிலும் நிரூபித்தவர் இந்த அம்மா. ஜி தமிழ் மூலம் தன் குரலால் பல நாடுகளுக்கு சென்று தடம் பதித்தவர். பொம்மை நாயகி படத்தில் நக்களும் நையாண்டியுமாக நடித்து குலுங்க வைத்து நம்மை சிரிக்க வைப்பார் என்பது உறுதி. மக்கள் இதயங்களிலும் நிறைவார் என்ற நம்பிக்கையோடு 1000 குறிஞ்சி பூக்களை வழங்கி வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம் ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் அவர்களை. நான் எப்போதுமே அதிகாலையில் எழுது ஆஞ்சநேயருக்கு முட்டி போட்டு வேண்டிப்பேன். எனக்காக இல்லை, சுயநலமாக இல்லை, உலக மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், உணவளிக்க வேண்டும் தான் வேண்டிப்பேன். இதுதான் மற்றவங்களுக்காக வேண்டதை அப்படியே நிறைவேற்றி வைப்பார். அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு இந்த அளவுக்கு உயரன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எங்கேயோ கிடந்த என்ன இந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா காரணம் தூய மனசு. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, விரோதியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு பாராட்டணும். அதுதான் என் கொள்கை. எங்கள் அம்மா அப்பா சொல்லி வளர்த்தது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வரைக்கும் 2 வரி பாடுறேன், கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் சேர்த்து. இறைவனின் கருணையாலே அனைவரும் வாழ வேண்டுமே, நோய் நொடி இல்லாமலே உல்லாச ராஜபோகம் இறைவன் தந்திடுவார் அனைவர் வாழ்விலுமே. அப்புறம் என்ன பேசுறது எனக்கு எனக்கு கடற்கரை காட்டு. இந்த பொம்மை நாயகியில் நடித்ததற்கு காரணம் என்னை வீடு தேடி அனுப்பி வைத்தார் கடவுள். நான் பெறாத மகன் ஷான் அவர்கள். ரஞ்சித் பிள்ளைக்கும் எனக்கு நன்றி சொல்லுகிறேன். யோகி பாபுக்கு இங்கே அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அந்த பாட்டு இன்னைக்கு என் கூட படித்த 52 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் பார்த்துட்டு எனக்கு 52 பேரும் இத்தனை நாள் எங்கே இருக்கீங்கன்னு கூட கேட்கல. கேட்டு என்ன ரமணியை பொழந்து தள்ளியிருக்கிய பொம்மை நாயகி சாங்கு நாங்கள் ஃபேஸ்புக் மூலமாக பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருக்குது. உனக்கு நாங்கள்லாம் ஜட்ஜாக இருக்கிறோம், வக்கீலாக இருக்கோம், இவ்வளோதானே ஒழியா எங்கள் ரிலேஷனுக்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு தட்டின உடனே உன்னை பற்றி உலகமே பாராட்டுது இல்லையா, இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க நிறைய பேர். சுந்தரமூர்த்தி சார் கொண்டு எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் கடற்கரை காத்து வீசுதே அது யாராலே, அலையத்தி காடும் பேசுதே இந்த ஊராலே, 3 போகம் விளைச்சல் தரும் கோலசாமி, வள்ளலார கொடுத்ததும் இந்த பூமி, காடு முந்திரி காடு பொல்லா பழுக்கும் காடு கூடலூர் எங்க ஊருதான். இசையும் பாடலும் இந்த காலை ரொம்ப நற்காலை அமைஞ்சிருக்கு. நீங்க யோகி பாபு சார் கூட நடிச்சீங்கல்ல, அவர் பத்தி 2 வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்களேன். சொல்லுங்கம்மா. அவரும் என் கூட நடிச்சாரு, ரொம்ப நல்ல மனசு. அப்படிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சார் இதை நான் சொல்லி கொடுக்கல, அந்த அம்மா தான் பேசுறாங்க. ஏன்னா பேசும், அதாவது பார்வை பேச்சிலேயே நான் எடை போடுவேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. அதனால நல்லவரா இல்லையா அதை சொல்லுங்க. போதுமா பல்லாயிரம் சொல் வேண்டுமா, பார்வை ஒன்றே போதுமா. அவரை நான் பார்த்த நிலையிலேருந்து எனக்கு பிடிச்சி போச்சு. என்னோட 3வது மகன் வச்சிங்களா, எனக்கு 5 பையன் 3 பொண்ணு. சரிங்கம்மா. அதில் சேர்த்தா இது 1 டஜன் ஆகி போயிடும் அந்த மாதிரி. செட்ல நல்லா உங்களை பாத்துட்டாரா யோகி பாபு? நீங்க பாத்துட்டீங்களா, அவரு உங்களை பாத்துட்டாரா? நான் வரும்போது பார்த்தேன், ஆனா நான் உள்ள குளிர் போகாது. குளிர் இங்க வரும்போதா? நான் ஷூட்டிங்ல கேக்குறேன்.
ஷூட்டிங் பாட்டில் வந்து இவர் வந்ததை நான் பார்த்தேன் கடலூர்ல. ஆனா இவர் என்ன பார்க்கல. அப்படியா? ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கின்னு நிறைய பேசியிருக்கோம், கொண்டிருக்கோம். அந்த பாட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய சீன் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அப்படிங்களாமா? சரி சரி. நடிச்சு ஏதாவது அவருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல அவரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரா செட்ல? எப்படி? இல்ல இல்ல, யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. எனக்கு இல்ல, ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாலும் சரி அதை 1/2 hourல கஷ்டப்படுத்தாம பாடிடுவேன். ஓ சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஒரு சீன் நடிக்க சொன்னாலும் சரி, அதையும் சரி, அதையும் நான் இது வரைக்கும் முதல் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க பொம்மை நாயகில. இந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. இதுக்கு முன்னாடி வட்டியும் முதல்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது ஏதோ காரணம் பாதியில நிக்குது லாக்டவுன்ல. சரி சரி. இப்போ முதல் படம் வந்து பொம்மை நாயகி. எனக்கு மக்கள் வெள்ளம் தான் இத பெரிய லெவல்ல கொண்டு போயிடுவாங்க. கண்டிப்பா அதுதான் எனக்கு வேணும். இந்த யதார்த்தமா பேசுற இந்த அம்மா வந்து இன்னும் நிறைய தமிழ் சினிமால வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. தன்னம்பிக்கை தான் காரணம். வெற்றி. புரியுங்களா? கண்டிப்பா. எனக்கு தன்னம்பிக்கை நிறைய இருந்தது. அதாவது நம்ம ஒரு நாளைக்கு வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கினேன். ஆனா இந்த அளவுக்கு அறிமுகப்படுத்த நான் கனவுல கூட நினைக்கிறேன். வெற்றி தோல்வி வாழ்க்கையிலே சகஜந்தானம்மா, முதல் தோல்வி என்பது வெற்றி கறிகுறி தோன்றிடாதம்மா. விடாமுயற்சி வெற்றியை தந்திடும் வாழ்வினில் ஒரு நாள், என்னை தேடி வெற்றி விஜயம் செய்திடும் அந்த திருநாள். உண்மையை பேசு, உழைத்து வாழு, அடுத்தவன். நன்றிமா, நன்றிமா. எல்லாருக்கும் சேர்த்துதான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, என்ன மட்டும் இல்ல. அவங்க பக்கத்துல நான் இருந்ததுனால. பாருங்க, இவ்வளவு சந்தோஷமா இருந்தா சிரிச்சா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தினம் இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம சந்திச்சே ஆகணும்னு நினைக்கிறேன். நன்றி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த டீம் எல்லாருக்குமே. தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஜிஎம் குமார் சார் மாதிரி பொதுவாக நானும் ஆடியோ லான்ச்லலாம் பேசுறது இல்லை, ஏன்னா என்னை கூப்பிடுறது இல்லை. இதுதான் முதலாவதாக ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற ஒரு வாய்ப்பு. கலக்க போவது யார் புகழ் ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறது மாதிரி பொம்மை நாயகி புகழ் ஜெயச்சந்திரன் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா என்ன மாதிரியான ஒரு டீமில் வந்து ஒர்க் பண்ணுறோம், என்ன மாதிரி படமாக அது அமையுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது. அதாவது ரோஹிணி தியேட்டரில் கண்ணாடி உடையிறது, கட் அவுட்ல இருந்து வழுக்கி விடுறது, அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஏன்னா ஒரு காமெடியன் மட்டும்தான் எல்லார் மனசுலையும் இடம் பிடிப்பாங்க. அப்படி வந்து ஒரு நடிகராகவும் எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கிற படம் பொம்மை நாயகி. அதனால இந்த பிரிவு அந்த பிரிவு, அந்த நடிகரா ஏன் நடிகரான்னு பிரச்சனையே வராது. அப்படி ஒரு ஹீரோ எங்களுக்காக கிடைச்சிருக்கிறாரு யோகி பாபு அவர்கள். சினிமாவுக்கு தமிழ் சினிமா நிறைய ஸ்டார்ஸை உருவாக்கி இருக்குது, இனிமேதான் நடிகர்களை உருவாக்குது. அப்படி ஒரு அருமையான நான் ரசித்து நடித்த என்னுடைய அன்பு அண்ணன் யோகி பாபு. என்னன்னா ரொம்ப கான்ட்ராவா இருக்கும். இங்க இப்படி நடிப்போம் பொம்மை நாயகினில, அடுத்து மெடிக்கல் மிராக்கிள்னு ஒரு படம், அதுல வேற மாதிரி நடிச்சுக்கின்னு இருப்போம். மிஸ் மேகில அது வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த படம் நடிக்கும்போது படத்துல சீரியஸான போர்ஷன்ஸு டைரக்டர் அவர்கள் வந்து ஒரு பிரேக் போட்டுனே இருப்பாரு எப்பவுமே. அது என்னன்னா டேக்குக்கு முன்னாடி ஒரு கவுண்டரை போட்டு விட்டுருவாரு யோகி பாபு. அதாவது எதிரில் ஒரு ஆர்டிஸ்ட் உட்கார்ந்துருப்பாரு, ஏதோ ஒன்றத்தை வச்சுக்கிட்டு அதுல ஒன்றத்தை போட்டுருவாரு. ரெடி ரெடி ஷார்ட் அப்படின்னா அவர் அமைதியா இருப்பாரு. இப்போ எங்களுக்கு சிரிப்பு கிளம்பிரும். அப்புறம் இதோட கொடுமை என்னன்னா இந்த படத்துல ஒரு கவுண்டரே போட மாட்டாரு. கவுண்டர் இல்லாத படம் இது. ஆக்டிங்ல நம்ம எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணிடுவார், அந்த மாதிரியான ஒரு படம். ஆனா சும்மாவே இருக்க மாட்டாரு அவரு. ஜெயச்சந்திரா இந்த கவுண்டர் நீ போடு. அப்படியா நல்லா இருக்குமா? இல்ல நீ போடு அப்படின்னாரு. உடனே நான் எங்க அப்ரூவலுக்கு இப்படி திரும்புவேன். அப்போ வந்து ஷான் சார் மூஞ்சிய பார்க்கணும். அதாவது அப்புறம் யோகி சார் பாப்பாரா, அவர் வந்து போடலாம். அது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். திருப்பி ஒரு அந்த கதைக்குள்ள அந்த மூடுக்குள்ள வர்றது அது ரொம்ப ஜாலியா போச்சு எங்களுக்கு. ராக் ஸ்டார் ரமணியம்மா வந்து சும்மா சொல்லக்கூடாது, படம் ஃபுல்லா இந்த மாதிரி எப்படி பாட்டு பாடி ஓட்டுனாங்களோ அவங்க வந்து ஒரு லேடி எம்ஆர் ராதா மாதிரி இந்த படத்துல டிராவல் பண்ணுவாங்க. ஃபுல்லா சாங்ஸ் கவுண்டர்ல வந்து அவங்க வந்து சூப்பரா பண்ணுவாங்க.
இதுல நிறைய ஆர்டிஸ்ட் வந்து என்னுடைய சைட் ஆஃப் ஜியாகிரபி போர்ஷன்ல நாங்க காம்பினேஷனே வரல. ஜிஎம் குமார் சார் எல்லாம் நாங்க சந்திக்க முடியாத மாதிரி வேற ஜியாகிரபி, உங்களுடைய ஏரியா வேற எங்களுடைய ஏரியா வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. அப்படிதான் வந்து லில்லி ஜான் அண்ணன்லாம், அந்த பேர்லாம் கேட்டா இன்னொரு லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க போல இருக்கு, நான் ரொம்ப ஜாலியா. அப்புறம் பார்த்தா இப்படி வந்து நிக்கிறாரு, இவருதான் லில்லி ஜானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ரீமதியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஷூட்டிங் ஸ்பாட்ல இதெல்லாம் ரொம்ப அருமையா இந்த படத்துல வந்து வந்திருந்தது. அதாவது எனக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னா இந்த படத்துல வந்து ஹரி அண்ட் தாமோ இவங்கெல்லாம் என்னுடைய கூடவே, அதாவது எங்களுக்கு நிறைய டைம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா அமைஞ்சது. அப்படி ஒரு படம், ஒரு ஃபேமிலியா தான் இந்த ஒட்டுமொத்த படத்தையும் வந்து நாங்க வந்து பண்ணோம். இதுல உதவி இயக்குனர்கள் எல்லாருக்கும் தயவு செய்து கை தட்டுங்க. அத்தனை உதவி இயக்குனர்களும் பெரிய அளவுல, ஏன்னா அந்த இந்த மாதிரி ஒரு படத்தை சென்னையில ஷூட் பண்றதுன்னா ரொம்ப டஃப். கடலூருங்கிறனாலையும் அதுவும் டைரக்டர் ஷான் அவர்களுடைய சொந்த ஊருங்கிறனால இது மேனேஜ் ஆச்சு. ஷூட்டிங்ல வந்து அவ்வளோ க்ரௌடு, அத்தனை க்ரௌடும் யோகி பாபு அவர்களுடைய அன்பால் கட்டுப்பட்ட க்ரௌடு. அவரை பார்த்து ஒரு போட்டோ எடுக்கணுன்றதுக்காக அவ்வளோ க்ரௌடு. அது அத்தனையும் சமாளிச்சது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே, ஏடிஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய இது. இன்னொன்னு, காஸ்டியூமர் என்ன சொன்னார், இந்த ஜியாகிரபிக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அப்படித்தான் காஸ்டியூம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல புது காஸ்டியூமை எப்படி அழுக்காக்கணும்ன்றத அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்க எல்லாம் அழுக்காதான் அதுல நடிக்கணும். அதனால சூப்பரா அதுல மண்ணை தேய்ச்சி எல்லாத்தையும் தேய்ச்சி அதை அழுக்காக்கி எங்க கையில கொடுத்துருவாங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இந்த கிரௌட்ல வந்து எல்லாம் தள்ளப்பட்டு நான்லாம் ஓரமா நின்று இருப்பேன். இந்த நேரத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து என்ன 2 பேர் தள்ளி விட்டுருவாங்க. சார் வாங்க சார், அந்த பக்கம் வராதிங்க, அப்புறம் தம்பி அப்படின்னு. ஆனா நீங்களாண்ணா என்னன்னு, கிரௌடுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே தெரியல, எப்படி தெரியும்? எங்க காஸ்டியூம் எல்லாம் அப்படித்தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து அமைக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இவ்வளோ க்ரூ நீங்க பாக்குறீங்க, அந்த படம் வந்து உங்களோட அப்படியே டிராவல் ஆகி அப்படியே உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். படம் பார்க்காமயே உங்களை பேசுறானே, படம் பார்த்தவங்கலாம் அமைதியா உட்காந்துருக்குறாங்க, அவங்கெல்லாம் இன்னும் எவ்வளவு பேசுவாங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஸோ ரொம்பவும் மகிழ்ச்சியாக நிறைவாக ஒர்க் பண்ண ஒரு படம். இந்த படத்துல கமிட் ஆகுமோ நடந்த ஒரு காமெடி சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நம்ம டைரக்டர் ராம்பாலா அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னு சொல்றேன், நான் வந்து ராம்பாலா அவர்களோட ஒரு படம் இடியட் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல ஃபுல் ஷேவ்ல ஒரு கிறுக்கான ஒரு கேரக்டர். கிறுக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த படத்துல எல்லாருமே கிறுக்குதான்ப்பா அப்படின்னாரு. அப்படி ஃபுல் ஷேவ்ல நடிச்சிட்டு இருந்து நடுவில் ஒரு கேப் விட்டாங்க. கேப் விட்ட போது கொஞ்சம் தாடி இதெல்லாம் வந்து இப்போ ரஞ்சித் அண்ணன் வச்சிருக்காரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிரே டோன்ல வந்து படத்தை பார்த்தேன். இந்த படத்துக்கு பார்த்தேன் டைரக்டரை. சார் ஷேவா இல்லப்பா அப்படியே இருக்கு, நல்லா இருக்குது அப்படின்ட்டாரு. சார் இன்னொரு படத்துல வந்து ஃபுல் ஷேவு, அதுல ஒரு நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது. யாரு? ராம்பாலா சார். அப்படியா, இது கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லி உடனே என் முன்னாடியே போன் அடிச்சார் ராம்பாலா சாருக்கு. போன் அடிச்சார் ராம்பாலா சாருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது அந்த நேரத்தில் நடந்தது சார். சொல்லு ஷான் அப்படின்னு இருக்காரு அவரு. இந்த மாதிரி ஜெய் வந்து ஃபுல் ஷேவ்ல உங்க படத்துல நடிக்கிறாரா, இங்க ஒரு தாடிலாம் வச்சிருக்காரு, அது எனக்கு கரெக்டா இருக்கும், அது ஒரு நாள் உங்க படத்துல இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அப்படியா, போனை கொடு அப்படின்னு. போனை, ஜெய் ஷான் எடுக்கிற நல்ல படமா இருக்கும், நீ தாடி வச்சு அதிலே பண்ணு, ஒரு நாள்ல உன்னை தூக்கிடு. ரொம்ப சிம்பிளா அந்த ஸ்பாட்ல அப்படியே நீ அந்த படத்திலே பண்ணியா. இதெல்லாம் எப்படி அப்படி ஒரு சம்பவத்துல தான் அது கமிட் ஆனது. இதுல வந்து எனக்கு ரொம்ப சிரமமான விஷயமே வந்து, நான் வந்து பிரியாணி கடை பாய், அதுவும் பீஃப் பிரியாணி விற்கிற பாய். அந்த பீஃப் பிரியாணி வந்து எப்படி விற்கிறாங்க அப்படிங்கறது வந்து நீங்க கடையை வந்து வேடிக்கை பார்க்கணும், அப்பதான் உங்களால புரியும். அதாவது அப்படி பீஸ் எல்லாம் அப்படி டக்கு 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 டக்குன்னு போட்டு மேல ரைஸ் அடிக்கணும், அது ஒரு டேலண்ட். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுன்னு இருக்கோம். பீஃப் பிரியாணி சாப்பிட்றது ஈஸி, ஆனா அதை பரிமாறுறதுன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுட்டு இருக்கோம். கலை இயக்குனர் ரொம்ப கஷ்டப்பட்டு லுங்கி சட்டை எல்லாத்தையும் அண்டால கீழே நொறுப்பி அதுக்கு மேல இலை போட்டு 4-5 பீஃப் பிரியாணி மட்டுமே வச்சு ஃபுல் அண்டா மாதிரி ஒரு செட்டப் பண்ணின்னு இருக்காரு. 3 டேக் போது 4வது டேக்கு பிரியாணி இல்ல. ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் 3 ரவுண்ட்லயே முடிச்சிட்டாங்க. இனி பிரியாணிக்கு எங்க போறது? ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களுக்கு சீரியஸான கதையில உங்களுக்கு இருக்கும். நாங்கள் ரசித்தோம், நீங்கள் படத்தை ருசிங்க. ஸோ இங்கே வந்து மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், லிரிசிஸ்டாக இருக்கட்டும், ஆடியோகிராஃபி பண்ணவங்களா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி பண்ணவங்களா இருக்கட்டும், எடிட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. சினிமா உலகத்தரத்துக்கு தமிழ் சினிமா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு.
அதுவும் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா ஜனநாயகமாக்கப்படுவதும் சமூக நீதி நோக்கி போறதும் மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு சினிமா சூழலை வந்து நமக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸ்டாரை தாண்டி நாம நடிகர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். காமெடின்ற ஒரு ஃபேஸ்ல இருந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய நடிப்பை நாம வந்து பாக்குறோம். அதாவது நான் வந்து எதிர்பார்க்கறது யோகி பாபு அண்ணன்ட்ட வந்து ஒரு தேசிய விருது வந்து பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு நான் படம் ஷூட் பண்ணும்போதே சொல்லிட்டேன். ஒரு பர்டிகுலர் சீன்ல ஒரு சாங் சீக்வன்ஸ் எடுக்கும்போது லைட் யூனிட் ஒர்க் பண்றவங்க அழுதுட்டாங்க. வெயிலுக்காக இல்ல, அண்ணனோட ரியாக்ஷன்ஸ்க்காக. அந்த அளவுக்கு யோகி பாபு இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்படி உலகத்துல எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு இந்த சூழல்ல நம்ம எல்லாரும் கலக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான கலக்கக்கூடிய கலை திறமைகள் உலகத்துல வந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல கலக்க போகுது யாருல இருந்து ஒரு நடிகனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி நான் இங்க கலக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா டேங்க்ல ஏறி எதையோ கலக்கிறதுக்கெல்லாம் ஒரு சில பேர் முயற்சி பண்றாங்க. இவ்வளவு மோசமா ஒரு இடத்துல நம்ம சமூகம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால கலக்கிற விஷயங்கள்லாம் சமூகத்துக்கும் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு கலக்கலாக நம்ம இருக்கணும்னு கலக்க போகுது சார்பாக நான் சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.